வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் தக்கன் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பஞ்சாங்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தினந்தோறும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டானேயானால் அனைத்து மனிதர்களுமே மிக மிக க்ஷேமமாக இருக்கலாம் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் தாங்கள் எல்லோரும் மிகவும் க்ஷேமமாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், ஆஷாட மாதம் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை. நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று சாட்சாத் பரமேஸ்வரியை தரிசனம் செய்து அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இருக்கிறது. இரண்டாவதாக, இன்று மாதாந்திர சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதியானது, அதாவது பிரதோஷத்தன்னைக்கு மறுநாள் மாச சிவராத்திரி. இந்த மாச சிவராத்திரி அன்னைக்கு நம்மளாம் என்ன பண்ணணும்னா, நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு இரவு நேரத்தில் சென்று அங்கு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்ளலாம் கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, இன்றைய தினம் ஆடி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி மாதம் 17ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியாளர்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் நமது குடும்பத்திலே குழந்தை பிறந்து 1 வருடம் ஆகிறது. அந்த குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்றைய தினம் என்றால் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அப்தபூர்த்தி பிறந்த நாள் தாராளமாக கொண்டாடலாம். அதே போல சீமந்தம், வளைகாப்பு ஆகிய வைபவங்களை தாராளமாக கொண்டாடலாம். சத்தியத பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் ஆகிய வைபவங்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யலாம். அதாவது இதில் அப்தபூர்த்தி, சத்தியத பூர்த்தி, பீமரத சாந்தி, அதுக்கப்புறம் சதாபிஷேகம், இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம் அப்படி முக்கியத்துவம்னாக்கா, இதில் அஷ்டமியோ நவமியோ இல்லை மரண யோகமோ அப்படி இல்லைனாக்கா அமாவாசை திதியோ பிரதம திதியோ எது இருந்தாலும் இதுக்கு கணக்கு கிடையாது. ஏன்னா இது அன்றாட பணி. முக்கியமானது நட்சத்திரம் தான் முக்கியம், ஜென்ம நட்சத்திரம் தான் முக்கியம். அந்த அன்றைய தினத்தில் இது அன்றாட பணிகளில் வந்துடும். அதனால் இந்த விசேஷத்தை தாராளமாக இன்றைக்கி செய்ய வேணும். இன்றைக்கி மரணயோகமாக இருக்குமே, செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து
வெள்ளிக்கிழமை என்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் 17ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2/8/2024. சூரிய உதயமானது காலை 6:05 அயனம் தட்சிணாயினே. ருது கிரீஷ்ம ருதோ. மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கர்க்கட மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை. திதியானது திரையோதசியாம். திரையோதசி திதி 26:57 மாலை 4:52 வரை. அதன் பிறகு சதுர்தசியாம். சதுர்தசி திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது திரையோதசியாம். திரையோதசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசியாம். திரையோதசி திதி. நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திரையோதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய திதியில் தான் செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. மீறி செய்தீர்களேயானால் அதே போல வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் உங்களுடைய பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக உங்களது குடும்பத்தை வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய வாசரமானது பிருகவாசரே. கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் 17:21 பிற்பகல் 1:01 வரை. அதன் பிறகு புனர்வசு நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த, அதாவது ஆடி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தான் பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கொண்டாடக்கூடாது. இதுவும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் மாதாந்திர சிவராத்திரி. ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைய ராகுகாலமானது காலை 10:35 முதல் பிற்பகல் 12:05 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:05 முதல் மாலை 4:35 வரை. குளிகை காலமானது காலை 7:35 முதல் 9:05 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் 17ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு காலை 6:59 முதல் பிற்பகல் 1:01 வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு பிற்பகல் 1:01 முதல் இரவு 7:05 வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு இரவு 7:02 முதல் பின்னிரவு 1:05 வரை சந்திராஷ்டமம். ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு பின்னிரவு 1:05
5 நிமிடம் முதல் சனிக்கிழமை அன்று காலை 7 மணி 16 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்தோ. சுபம் அஸ்து.